மக்கள் தங்களோட கஷ்டத்தை இங்க மூட்டையை கட்டி வச்சுட்டு போறாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ட்ரிப் எங்கன்னு பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி மூட்டச்சித்தர் கோவில் தாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆக்டிங் டிரைவர் ஸ்டாலின் பிரபு. இந்த ட்ரிப்புக்கு நம்ம ஓட்ட போற கார் மாருதி சுசுகி எர்டிகா டீசல் மாடலுங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், 7 சீட்டர், நல்ல லெக் பேஸும் கூட. இந்த காரோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மைலேஜ் தாங்க. லோக்கல்ல 20 வரைக்கும், ஹைவேல 24 வரைக்கும் கிடைக்குங்க. ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளான காருங்க. காலையில 8 மணிக்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி வடவள்ளி ஆனந்தாஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. கணக்கம்பட்டிக்கு நம்ம எடுத்த ரூட் பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, கணக்கம்பட்டி தாங்க. கணக்கம்பட்டி வரைக்குமே ஹைவே சூப்பரா இருக்குங்க. நீங்க பஸ்ல வர மாதிரி இருந்தா பழனில இருந்து 8 கிலோமீட்டர் தாங்க. கணக்கம்பட்டியில இறங்கி கோவிலுக்கு போக பஸ் ஸ்டாப்லயே ஆட்டோல நிக்குங்க. இந்த ஷேர் ஆட்டோல ஒரு நபருக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம இப்ப கணக்கம்பட்டி மூட்டச்சித்தர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே சித்தரோட புகைப்படங்கள், கயிறுகள், மாலைகள் எல்லாம் விற்பனைக்கு கிடைக்குதுங்க. இங்கே வந்திருக்கும் பக்தர்கள் தீபம் ஏற்றி, ஊதுபத்தி ஏற்றி பயபக்தியோட சாமியை வழிபடுறாங்க. இதுதான் மூட்டச்சித்தர் ஜீவ சமாதி அடைந்த புனிதமான இடங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு தனி ஆன்மீக சக்தி இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. ஒரு தடவை கணக்கம்பட்டி வந்து முழு நம்பிக்கையோடு தரிசனம் பண்ணினா நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு மக்கள் முழு நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்க வச்சு வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுதுங்க. அதுக்கு இந்த கூட்டம் தான் சாட்சி. இந்த கோவில்ல இங்கு தினமும் 3 நேரமும் அன்னதானம் நடக்குங்க. முக்கியமா சொல்லணும்னா உணவு ரொம்ப ஹைஜீனிக்கா, சுத்தமா, நல்லா தயாரிச்சு பக்தர்களுக்கு வழங்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் சித்தரோட அருள் கிடைக்கட்டும். உங்கள் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறட்டும். நீங்க பழனி கோவிலுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு வந்துட்டு போங்க. தரிசனம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. மதியம் 2 மணிக்கு பொள்ளாச்சி அமுதசுரபியில லஞ்சம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோங்க. ஈவினிங் 4 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சுங்க. கஸ்டமரை சேஃபா அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.